வணக்கம். நம்ம சேனல்ல பாலிடிக்ஸ் பத்தி பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நம்மளுடைய நீஷ் வந்து டிராவல் vlog தான் உங்களுக்கு தெரியும். பட் ஆனா இந்த டாபிக் பத்தி பேசணும் ரொம்ப நாளா வந்து மனசுல இருந்துட்டே இருந்தது. பட் ஆனா நிறைய பேர் வந்து பாகிஸ்தான் அடிச்சு துவைச்சு காய போட்டாங்க. எதுக்கு செத்த நாயை திருப்பி அடிக்கணும் அப்படின்னு நம்ம இதை பத்தி பேசவே இல்லை. பட் ஆனா இன்னைக்கு இதை பத்தி பேசுறதுக்கு ஒரு ரெண்டு முக்கியமான காரணங்க. ஒன்னு வந்து A2D நந்தா அவர் போட்ட ஒரு வீடியோ, அதில் அவர் சொன்ன சில விஷயங்கள், பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணி பேசின சில விஷயங்கள். ரெண்டாவது வந்து பாகிஸ்தானுடைய ஆட்டிடியூட், மக்களும் சரி அங்க இருக்கிற கவர்மெண்ட்டும் சரி ஆர்மி எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். ஸோ இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். முதல்ல வந்து நம்ம A2D நந்தா என்ன சொல்லியிருந்தாரு பார்த்தீங்கன்னா அவரோட வீடியோவில் சொன்னதில் பெருசா நிறைய தப்பு இல்லை. பட் இருந்தாலும் வந்து அவர் வீடியோ பார்த்து முடிக்கிறப்போ நம்மளே பாகிஸ்தான் மக்கள் மேல கருணைப்பட்டு அவங்களுக்கு காசுலாம் அனுப்புவோம், அவங்க மேல வந்து போர் தொடுக்க மாட்டோம்ன்ற விதமா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. கரெக்டு தாங்க, போர் வந்து கூடாது. ரெண்டாவது வந்து போர்னால ரெண்டு சைடு மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. பாகிஸ்தான் மக்கள் வந்து ரொம்பவே ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய பொருளாதார நிலையில. ஸோ நம்ம எதுக்கு அவங்களை இன்னும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அப்படின்னு ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ள வந்து தோணலாம். பட் ஆனா நம்ம வந்து அவங்க மேல பாவப்படுத்த முன்னாடி அவங்க மேல முதல்ல பாவப்படணும் இல்லைங்களா? அதை விட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா மேல இருக்கிற ஹேட், பிளைண்ட் ஹேட்ல அவங்க கவர்மெண்ட் பண்ற தப்பையே, அவங்க ஆர்மி பண்ற தப்பையே வந்து அவங்க மறைக்க பாக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ரீசெண்டா அவங்க ஆர்மி ஜெனரல்ஸ் எல்லாம் வந்து கொடுத்த அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அவங்க அந்த ஆர்மியோட அந்த முப்படை தளபதிகள் வந்து பேட்டி எல்லாம் கொடுத்தாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் வந்து பெரிய நகைப்புக்குரிய விஷயம் அப்படிதான் வந்து சொல்லுவேன் நான். இந்த நேவியோட தலைவர் வந்து ஒரு விஷயம் வந்து சொன்னாரு பாருங்க, எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. அதனுடைய ஹிஸ்டரியை பின்னாடி பாக்குறப்போ ஒரு போட்டோஷாப் போட்டோ போட்டு, இது எங்களுடைய நேவி, இந்தியன் நேவியை வந்து சமாளிக்கிறதுக்காக நாங்க வந்து அரேபியன் சீல வந்து நிறுத்தணும், கராச்சிக்கு வரல அப்படின்னு சொன்னாரு. அந்த போட்டோ பாத்தீங்கன்னா போட்டோஷாப்டு 2022 வந்து ஒரு போட்டோ எடுத்து போட்டோஷாப் பண்ணி போட்டிருக்காரு. ஆக்சுவலா 2022 அவங்களோட அந்த ஸ்டாக் போட்டோவே வந்து போட்டோஷாப் பண்ண மாதிரி தான் இருக்கும். அதே எடுத்து மறுபடியும் போட்டோஷாப் பண்ணி போட்டு அதையும் வந்து இவங்க நம்பிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்மளுடைய ஜெட்ஸ் எல்லாம் வந்து அடிச்சு வீழ்த்துற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டுப்பாங்க. அவங்களுடைய கவர்மெண்ட் வெப்சைட்லேயே வந்து இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஒரு வார் வீடியோகள் வந்து எடுத்து ஃபுட்டேஜ். ஸோ இதெல்லாம் பற்றி அவங்க வந்து கேள்வி கேட்கணும் இல்லைங்களா பாகிஸ்தானுடைய மக்கள்? ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சே வந்து கேள்வி கேட்காம விட்டுட்டாங்களா? அவங்களுடைய மீடியாவும் சேர்த்து சொல்றேன் நான். இல்லைன்னா இந்தியா மேல இருக்கிற ஹேட்னால அவங்க வந்து அதை பத்தி எதுவும் பேசாம விட்டுட்டாங்களா அப்படின்னு வந்து தெரியல. ஏன்னா பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் அங்க என்னதான் ஒரு கவர்மெண்ட் இருந்தாலும் அவங்கள வந்து ஆட்சி புரியுது அவங்களுடைய ஆர்மி தாங்க. உலகத்திலே எந்த ஆர்மியாவது ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணி பாத்துறீங்களா நீங்க? பாகிஸ்தானுடைய ஆர்மி பண்ணுவானுங்க. கவர்மெண்ட் கிட்ட அடிச்சு லேண்ட் எல்லாம் புடுங்கி அதை வந்து கம்மியான விலைக்கு புடுங்கி அதை அதிகமான விலைக்கு வித்து அதுல வர காசை யூரோப்ல, அமெரிக்கால கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி இவனுக்கு ஆர்மி ஜெனரல்ஸ் எல்லாம் போய் செட்டில் ஆகிறதுக்காக இந்த விஷயத்த ரொம்ப நாளாவே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆர்மி கூட நீங்க வந்து இணக்கமா இருந்தாதான் நீங்க கவர்மெண்டே வந்து அங்க நடத்த முடியும். ஸோ இது மாதிரி அவ்வளவு கரப்டான ஆர்மி. நீங்க கரப்ஷன் வந்து கவர்மெண்ட்ல இருக்கலாம், ஆபீசர்ஸ் மத்தியில் இருக்கலாம், ஆனா ஆர்மியில கரப்ஷன் இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. அதான் வந்து பாகிஸ்தான் நடந்துட்டு இருக்கு. சோ இதை பத்தி அவங்களுக்கே கவலை இல்லைங்க. இம்ரான் கான் ரொம்ப வருஷமா வந்து ஜெயில் உள்ளே இருக்காரு. அதெல்லாம் வந்து இப்ப மறந்துட்டானுங்க. என்னத்தை சாதிச்சானுங்க இப்படி வந்து குதிச்சுட்டு இருக்கானுங்க தெரியல பாகிஸ்தான்காரங்க. அவங்க ஆர்மியும் சரி அதெல்லாம் பத்தி மறந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கானுங்க பாகிஸ்தான் ஆர்மியோட விக்டரி. என்ன விக்டரி நீங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? 25 IMF பெயில் அவுட், கோட்டர் செஞ்சுரி அடிச்சாச்சு, அதுக்கு செலிப்ரேட் பண்றானுங்களா? இல்ல நம்ம அவங்களுடைய 11 ஏர்பேஸ் அடிச்சு வந்து உடச்சமே அதுக்கு செலிப்ரேட் பண்றாங்களா? இதெல்லாம் பார்த்தா அவங்க எப்படி நமக்கு பாவப்பட முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல அவங்க மேல அவங்களே வந்து பாவப்படணும், அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அவங்க மேல பாவப்பட முடியுதான் வந்து பாவணும். பாகிஸ்தானுடைய எக்கனாமிக் சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா ஒரு $1 பில்லியன் லோனுக்காக IMF கிட்ட லோன் அலைஞ்சிருக்கானுங்க. அவனுங்களும் அலைய விட்டு இப்ப ரீசெண்டா அந்த $1 பில்லியன் வந்து கொடுத்துட்டானுங்க. 25வது பெயில் அவுட்டோ என்னவோ அது. அப்படி இருக்கிறப்போ இவனுங்க வருஷம் $7 பில்லியன் வந்து அவங்க ஆர்மிக்காக வந்து செலவிட்டுறாங்க. அந்த $7 பில்லியன் இந்த 3 நாள் சண்டையில எத்தனை $1 வீணா போச்சுன்னு வந்து தெரியல. இந்த நிலைமையில இருந்துட்டு நாங்க ஜெயிஸ்டோன் இவனுங்க எதை வச்சு மாற தட்டிட்டு இருக்கானுங்க அப்படின்னு வந்து நமக்கு தெரியாது. இந்த செல்ஃப் ரியலைசேஷன் வந்து அவங்க ஆர்மிக்கு வராது. ஏன்னா அவனுங்க வந்து அப்சல்யூட்லி கரப்ட். அந்த ஆர்மியோட தயவுல தான் வந்து அவங்க கவர்மெண்டே வந்திருக்கு. ஆனா அந்த மக்களுக்கு வரணுமா இல்லையா? ஒரு பெரிய போராட்டம் வெடிக்கணுமா இல்லையா பாகிஸ்தான் உள்ள? சோ இது எல்லாத்தையும் மறந்துட்டு இந்தியா மேல இருக்கிற ஒரு பிளைண்ட் ஹேட், அந்த ஒரு காரணத்துக்காக அவங்க ஆர்மியை வந்து இப்போ ரீசெண்டா கேள்வி கேட்கறதே கிடையாது. இது முன்னாடியாவது இம்ரான் கான் விஷயத்தை வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. சோ இது எதுல இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல நிறைய நாடுகள் வந்து நிறைய விஷயத்துக்காக ஃபார்ம் ஆயிருக்கு. இனத்துக்காக உருவான நாடுகள் இருக்கு, மொழிக்காக உருவான நாடுகள் இருக்கு, ஒரு மதத்துக்கான உருவான நாடு கூட இருக்குது. ஆனா இந்தியா மேல இருக்கிற ஹேட்னால உருவான ஒரு நாடுனா அது வந்து பாகிஸ்தான். அதாவது ஒரு நாட்டு மேல இருக்கிற வெறுப்புல உருவான ஒரு நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுங்க. சோ இது மாதிரி ஒரு வெறுப்புல உருவான நாடு வந்து இந்த மாதிரி நிலைமையில தான் வந்து நிக்கும்.
ஏன்னா அந்த மக்களுக்கு அந்த யோசிக்கிற தன்மை வந்து போயிடும். இந்த இந்தியாவை தவிர அவங்களால வேற எதுவுமே வந்து யோசிக்க முடியாத அளவுக்கு தான் வந்து அந்த அரசாங்கமே வந்து இருக்குது. அவங்க ஈவனுக்கு நீங்க போறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியா பத்தி தான் பேசுவாங்க முக்கால்வாசி நேரம். இந்தியா பாகிஸ்தான்ற பேரே வந்து எடுக்க மாட்டாங்க. சோ நம்மளுக்கு வந்து பாகிஸ்தான்றது அங்கிருந்து உள்ள டெரரிஸ்ட் வராங்க, அதை நம்ம வந்து அட்ரஸ் பண்ணோம். அவ்வளவுதான் இந்தியாவுக்கும் வந்து பாகிஸ்தானுக்கும். பிளஸ் வந்து பாகிஸ்தான் போய் காஷ்மீர் வந்து நம்மளுது அதை எடுக்கணும் அப்படின்னு. ஆனா பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் இந்தியா தான், இந்தியாவை அடிக்கணும், இந்தியா வந்து பழி வாங்கணும், இதுதான் வந்து அவங்களோட குறிக்கோள். ரீசெண்டா அவங்களுடைய ஆர்மி ஜெனரல் கூட இந்த பஹல்காம் அட்டாக் நடக்கிறதுக்கு ஒரு 6 நாள் முன்னாடி காஷ்மீர் ஜாகுலர் வேணும் அப்படின்னு வந்து சொன்னார். அது முடிஞ்ச 6 நாள்ல தான் இந்த பிரச்சனையா வந்து நடந்தது. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து அவங்க மக்கள் கண்டு காணாம இருக்க பாத்தீங்களா? எப்படி அவங்களாம் நமக்கு வந்து பரிதாபம் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இந்த 3 நாள் 4 நாள் நடந்த இந்த ஸ்கிரிமிஷ் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். போர்லாம் கூட நம்ம சொல்ல முடியாது, ஒரு உரசல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னதான் நம்மளுடைய வந்து பாகிஸ்தான் ஆக்குபை காஷ்மீர் பத்தி நிறைய பேசினாலும் இந்தியா கிட்ட பாகிஸ்தான் ஆக்குபை காஷ்மீரை திருப்பி எடுக்கிறதுக்கு ஒரு பிளான் கரண்ட்லி இல்ல அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்தியாவுக்கு வந்து அப்பர் ஹேண்ட் இருந்தது. இந்த 3-4 நாள் போட்ட சண்டையில நம்ம நினைச்சிருந்தா அவங்களை தாக்கி பாகிஸ்தான் ஆக்குபை காஷ்மீர் வந்து எடுத்துருக்க முடியும். ஆனா இந்தியா கிட்ட அந்த பிளான் இல்ல. பட் இல்லைன்னா இந்தியாவுக்கு வந்து இப்போ அது தேவையில்லை அப்படின்னு வந்து நம்மளுடைய வந்து நினைச்சிருக்கலாம். எதனால இப்படி சொல்றோம் அப்படி பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியா வந்து வேற ஒரு ட்ரெஜெக்டரியில் வந்து போயிட்டு இருக்கோம். நம்ம 2030 நம்மளுடைய எக்கானமி $10 trillion எக்கானமியா மாத்தணும் அப்படின்னு வந்து நம்ம ஒரு ஐடியால ஒரு நோக்கத்தை வந்து போயிட்டு இருக்கோம். அந்த 2047 விக்சித் பாரதா அதை நோக்கி வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சமயத்துல இது மாதிரி நடுவில் ஒரு போர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுடைய எக்கானமி பாத்தீங்கன்னா நம்ம அவங்கள 10 இடத்துல தாக்கணும், அவங்க நம்மள ஒரு இடத்துல தாக்க மாட்டாங்களா? சோ அதனால நம்மளுடைய எக்கானமி பாதிக்கப்படும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொட்டிக்கிட்டு கிடக்குது. தமிழ்நாடு பாருங்க, பாகிஸ்தான் ஜிடிபியே வந்து தாண்டி போயிட்டு இருக்குது. மகாராஷ்டிராவும் சரி, பீமரு ஸ்டேஷன் நம்ம சொல்றோமே, அங்கெல்லாம் கூட மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் எல்லாம் கூட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொட்டிட்டு இருக்கு. இந்த டைம்ல ஒரு போர் நம்ம போயிட்டோம்னா நமக்கும் வந்து பாதிப்படும். பாகிஸ்தான் வந்து நத்திங் டு லூஸ், சரிங்களா? அவங்க கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு அழிஞ்சாலும் அவனுக்கு வந்து ஜியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஆனா நமக்கு வந்து பாதிப்பு அதிகம். அதனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்களா இந்தியா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு காரணத்துல பாகிஸ்தான் ஆக்குபை காஷ்மீர் வந்து இப்போதைக்கு நம்மளுடைய அஜெண்டால வந்து கிடையாது. மேபி 2030 நம்ம அந்த $10 trillion எக்கானமி அடைஞ்சதுக்கு அப்புறம் அதை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அப்போ நீங்க கேட்கலாம், நம்ம கேமரா பண்ணிட்டு உட்காந்து என்ன பேசலாம், அப்போ நம்ம எக்கானமி பாதிக்கப்படும் அப்படின்ற கேள்வி எல்லாம் வந்து நமக்கு. ஆனா எவ்வளவு நாளதான் வந்து நம்ம பாகிஸ்தான் ஆக்குபை காஷ்மீர்ல இருந்து ஊடுருவி வர தீவிரவாதத்தை நம்ம சமாளிச்சுட்டு இருக்க போறோம் சொல்லுங்க பார்க்கலாம். பாகிஸ்தான் அவங்களுடைய ஆட்டிடியூட மாத்தாத வரைக்கும் நம்ம பாகிஸ்தான் ஆக்குபை காஷ்மீர் அஜெண்டா வந்து நம்மளுடைய லிஸ்ட்ல இருந்துட்டே தான் வந்து இருக்கணுங்க. அதுதான் ஒரே வழி பாகிஸ்தான் உள்ள இருந்து வர தீவிரவாதிகளை தடுத்து நிறுத்தத்துக்கு. ஆனா அது வரைக்கும் நம்ம இந்தியா பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பண்ணிட்டு இருக்கிறத இன்னும் வந்து ஸ்பீடப் பண்ணுங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு நீஷ் கண்டுபிடிச்சு ஒவ்வொரு மேனுஃபேக்சரிங் செக்டரை வந்து உருவாக்கணுங்க. எப்படி சைனால உருவாக்கி வச்சிருக்காங்களோ அது நம்ம கிட்டத்தட்ட காப்பி பண்ணாலே போதும். நம்ம இன்னும் ஒரு 15 வருஷத்துல ஒரு சைனாக்கு ஒரு முக்காவாசி நம்ம வந்துடலாம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்தியாவை யாரால வந்து தடுக்க முடியாது. ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போ பண்ண வேண்டிய விஷயம். ஏஐலையும் சரி, செமிகண்டக்டர்லையும் சரி, டெக்ஸ்டைல்ஸ், ஆர்மி எக்ஸ்போர்ட்ஸ், இந்த ஆர்மி தடவலங்கள் அதோட எக்ஸ்போர்ட்ஸ், இதெல்லாம் வந்து நிறைய ரூம் இருக்கு நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு. அதுக்கான பிரெயினும் வந்து இருக்கு, சரிங்களா? இதான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. ஒரு நாள் பாகிஸ்தான் ஆக்குபை காஷ்மீர் வந்து நம்மளோட சேரும், அது மட்டும் ஆனா நான் உறுதியாக சொல்ல முடியும், சரிங்களா? ஓகே, அவ்வளவுதாங்க. பேக் டு அவர் டிராவல் வ்ளாக்ஸ். ஓகே, பை.